கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஊழியம் செய்வோம். அதே மாதிரி நம்முடைய எஜமான்களுக்கு மனப்பூர்வமாய் செய்வோம். ஒருவேளை நம்முடைய அரசாங்கத்திலேயோ ஒரு வீட்டு வேலை செய்கிறோமோ, ஒரு என்ஜினியரிங்கில் ஐடி கம்பெனியாக இருக்கீங்களோ, இல்லை பெரிய பெரிய மில் கம்பெனியில் வேலை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக உண்மையாக செய்யுங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக அப்படியாக மேக்ஸ் முல்லர் என்கின்ற ஒரு அமெரிக்கன் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அப்பொழுது ஒரு சிற்பி ஒரு கோயில் வாசலிலே ஒரு சிலையை செய்து வைத்துட்டு இன்னொரு சிலையை செய்து கொண்டிருக்கிறார். வந்து அவர் கேட்கிறார், இப்படி ஒரு சிலையை செய்திருக்கீங்க, ஏற்கனவே இன்னொரு சிலையை செய்துக்கிட்டு இருக்கீங்க, இதற்கு 2 சிலைகளை செய்கிறீங்க, இது எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது அந்த கோபுரத்தில் நாங்கள் ஒரு சிலை தான் நான் ஒரு இடத்துல வைக்க போகிறேன், 20 அடி உயரத்தில் நான் அந்த சிலையை வைக்கிறேன் அப்படின்னு. சரி, அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒன்று செஞ்சிட்டிங்களே, இன்னொன்று ஏன் செஞ்சிட்ருக்கீங்க? இல்லை, அதில் ஒரு மயிர் இலையில் ஒரு கிராக் விழுந்திருக்கு, அதை நான் வைக்கக்கூடாது, அதனால் புதுசாக இன்னொன்று செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கார். ஏப்பா, 20 அடி உயரத்தில் வைக்க போகிற, நீ மயிர் இலையில் ஹேர் கிராக் பண்ணியிருக்க, அதை நீ விட்டுறக்கூடாதா, ஏன் அதை போய் இன்னொன்று செய்கிற அப்படின்னாராம். சார், நான் செய்கிற வேலையில் நான் உண்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு எஜமானுக்கிட்ட நான் கூலி வாங்குகிறேன், அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் என் கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கணும். மேலே ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், அந்த கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கணும் சார், அதற்காக தான் நான் இந்த சிலையை செய்கிறேன். அவர் அப்படியே வாயடைச்சு போயிட்டார். அப்படியே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டார். இந்தியாவை அப்படி புகழுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இந்தியா மரணிக்குமானால் அதுக்கு அடுத்தது தான் உலகமே மரணிக்கும் அப்படிங்கிறார். இந்தியாவுக்கு அடுத்தது தான் எல்லாமே. இந்தியா மரணிக்குமானால் அதுக்கு அடுத்தது தான் உலகமே மரணிக்கும் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு வேலைக்காரனும் தன்னுடைய வேலையை நேசித்து செய்கிறார்கள் அப்படிங்கிறார். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், நாம் ஒரு லக்கை அடைந்து விட்டோம் என்று நம்ம சந்தோஷப்பட்டால் லக்கை அடைவோம், அது மிகவும் சிரமம். ஆனால் அந்த லக்கை நாம் தக்க வைத்து கொள்வது அதைவிட ஒரு சிரமம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த வேலை செய்தாலும் நாம் மனப்பூர்வமாக செய்வோம். அப்படியா லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தர் இட்ட கட்டளைகளிலே, அவருடைய நியமங்களிலே உண்மை உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அவர்கள் மனப்பூர்வமாய் செய்தார்கள். எந்த நேரத்தில்? அவர்களுடைய கர்ப்பம், அந்த எலிசபெத்துடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு கிடக்குது. அந்த சகரியாவினுடைய சரீரம் வயதாகிவிட்டது, இருவரும் வயது சென்றவர்களாக இருக்கார்கள். ஆனாலும் கர்த்தரிட்ட கட்டளைகள், அவருடைய வேலையில் அவர்கள் உண்மையும் உத்தமமாக இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எந்த விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், நெருக்கப்பட்டிருந்தாலும், ஒடுக்கப்பட்டிருந்தாலும், பலவித போராட்டங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் முறுமுறுக்காமல், கடவுள் நமக்கு கொடுத்த எந்த வேலையாக இருந்தாலும் முறுமுறுக்காமல் அதை மனப்பூர்வமாய் செய்வோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே ஊழியமாக இருந்தாலும், கர்த்தருக்கு பலி செலுத்துவதாக இருந்தாலும், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவதாக இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதாக இருந்தாலும், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதாக இருந்தாலும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுங்கள், உற்சாகமாய் வேலைகளை செய்யுங்கள், உண்மையாய் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இது கர்த்தருடைய நாள்.
இந்த நாளிலே பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உலகமெங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.